ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்பிஎஃப் 2024க்கான ஸ்போர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம 40 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னு பார்த்தோன்னா ஆர்பிஎஃப் 2024ல் நமக்கு ஜென்ரல் நாலேஜ்ன்ற ஒரு இது டாபிக் இருக்கு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல. ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜில் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 15 கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடட், எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஆர்பிஎஃப் ஆர் எதர் எஸ்எஸ்சி எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் அந்த 40 கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேர் டிட் த தேர்ட் எடிஷன் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் 2024 பிகின்? அதாவது தேர்ட் எடிஷன் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் 2024 எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: அசாம், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம். ஸோ இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்துல ஆரம்பிச்சது, இந்தியாவில் நாகாலாந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட். நாகாலாந்து 2024 நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் 24 எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், சிக்கிம், நாகாலாந்து. மெயினான எங்க பிகின் ஆச்சு, எங்க தொடங்குச்சுன்னு பார்த்தோம்னா நாகாலாந்து 2024 தான் தொடங்குச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 4 கார் ரேசிங் ஈவெண்ட் ஹெல்ட் இன் காஷ்மீர்? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 4 கார் ரேசிங் ஈவெண்ட் காஷ்மீர்ல எங்க நடந்ததுன்னு கேட்குறேன். காஷ்மீர்ல எங்க நடந்ததுன்னா டல் லேக்ன்ற இடத்துல நடந்தது. ஸோ மைடன் ஃபார்முலா ரேசிங் 4 ரேசிங் ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ரீநகர்ன்ற இடத்துல டல் லேக் காஷ்மீர்ல நடந்தது, இன் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீநகர். ஓகே. ஸோ அனதர் வந்து இங்கே கேலோ இந்தியா புத்தா இன்டர்நேஷனல் சர்க்கியூட் ரேசிங் ஏரியாவில் கூட ஒரு ரேசிங் மிஷின் இருக்குது. அதை வந்து கேலோ இந்தியாவில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து வேர் வில் த நேஷனல் பேரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஹோஸ்டட்? அதாவது நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஜம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட் இருக்கிற ஏரியாவில். ஸோ ஜார்க்கண்ட், ஜம்ஷெட்பூர், நகர் 6th நேஷனல் பேரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2024 அண்ட் நகர், ஜம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் டீம் வான் தி ரஞ்சி டிராஃபி? ஸோ ரஞ்சி டிராஃபி மாதிரி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ரஞ்சி டிராஃபி மட்டும் இல்லை, விஜய் ஹசாரே டிராஃபி, அப்புறம் முஸ்தலிஃபா டிராஃபின்னு ஒன்று சொல்லுவாங்க, சயித் சயித் முஸ்தஃபலி டிராஃபி. இந்த மாதிரி நிறைய டிராஃபி இருக்கு. இந்த மாதிரி டிராஃபிஸோட டீட்டெயில்ஸ் நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்க கொஸ்டின் நம்ம என்ன கேட்டுக்கோங்க, விச் டீம் வான்ஸ் த ரஞ்சி டிராஃபி 2024? ரஞ்சி டிராஃபி 2024 எந்த டீம் வான்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை தான் ரஞ்சி டிராஃபி 2024 வான் பண்ணது. ஸோ அகேன்ஸ்ட் மும்பை க்ரூஸ் 42nd டைட்டில் வித் தம்பிங் 169 ரன் வித் வின் ஓவர் விதர்பான்ற டீம் ஆப்போசிட்ல மும்பை வந்து வின் பண்ணியிருக்கு 2024. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா வேர் வாஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஜெட் சூட் ரேஸ் ஆர்கனைஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஜெட் சூட் ரேஸ் அப்படின்னா என்னன்னா ஜெட்ல ஒரு மாதிரி சூட் மாதிரி வச்சுட்டு பறந்து இது ரேஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எங்க ஃபர்ஸ்ட் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில நடந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஜெட் ரேஸ் எங்க நடந்தது பார்த்தா துபாயில. நெக்ஸ்ட் சிக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி டிட் அயர்லாந்து டிஃபீட் டு செக்யூர் த ஃபர்ஸ்ட் எவர் கிரிக்கெட் டெஸ்ட் வின்? முதல் கிரிக்கெட் டெஸ்ட் வின் அயர்லாந்து எந்த டீமுக்கு எதிராக வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். ஓகே. அயர்லாந்து வின் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஓகே. 1/6 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விக்கெட் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஎல் டெஸ்ட் மட்டும் இல்லாம ஐபிஎல் பத்தி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐபிஎல் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஆர்பி டீம் வின் பண்ணிருக்கு, அது உமன்ஸ் டீம் வின் பண்ணிருக்கு இன் 2024 அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக நம்ம ஆர்சிபி வின் பண்ணிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் செவன்த் வந்து வேர் வாஸ் தி 5th ஓஎன்ஜிசி பேரா கேம்ஸ் இன்னாகிரேட்டட் பை மினிஸ்டர் ஹர்தீப் எஸ் புரி? 5th ஓஎன்ஜிசி பேராமெடிக் எந்த இது வந்து எங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
How many bowlers have reached the 700 wicket mark in Test cricket along with James Anderson? எவ்வளோ பவுலர்ஸ் வந்து 700 விக்கெட் கிராஸ் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன் கூட அப்படின்னு பார்த்தோம்னா 3 பவுலர்ஸ். ஒன்று வந்து நம்ம லெஜெண்டரி முத்தையா முரளிதரன் வித் 800 விக்கெட்ஸ் அண்ட் ஷேன் வான் வித் 708 விக்கெட்ஸ் அண்ட் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700 விக்கெட்ஸ். ஸோ த்ரீ bowlers. Next, who has been elected to receive the Bob Jones Award, the highest honor bestowed by the United States Golf Organization? ஓகே, யார் வந்து இந்த பாப் ஜோன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹையஸ்ட் ஆனர் யூஜிஎஸ்சியில் பார்த்தோன்னா டைகர் வுட்ஸ்ன்றவர் வாங்கியிருக்காரு. அவார்டட் பை யூஜிசி கோல்ஃப் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு இதை சொல்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டைகர் வுட்ஸ். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which city has been announced as the host of the 2027 World Athletics Championship by the World Athletic Council? எந்த கண்ட்ரி வந்து அவங்க தான் வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு அத்லெட்டிக் கவுன்சில் ஆரம்பிக்க போறாங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க சாம்பியன்ஷிப் பார்த்தோம்னா பீஜிங், சைனால இருக்கிற பீஜிங் தான் இது ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஹூ ரிலீஸ் த புக் FIH ஒடிஷா ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் 2023? மென்ஸ் வேர்ல்டு கப் 2023 யாரு வந்து அந்த புக் ரிலீஸ் பண்ணாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஒடிஷா சிஎம் நவீன் பட்நாயக் ரிலீஸ் த புக் இன் 2023. FIH ஒடிஷா ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் இந்த புக் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ரிலீஸ்டு நவீன் பட்நாயக். ஸோ அதே போல இந்த ரேங்கிங்ஸும் கேட்பாங்க. நம்ம இந்தியா வந்து மென்ஸ் ஹாக்கியில் 2024 எத்தனாவது இடத்துல இருக்கு ரேங்கிங் பார்த்தோன்னா 5th பிளேஸ்ல இருக்கு. இந்த ரேங்கிங் வேர்ல்டுல 5th பிளேஸ்ல இருக்கு. ஃபெடரேஷன் வந்து ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன் செப்டம்பர் 9 படி லாஸ்ட் மேட்ச் நடந்தது. அதில் பாயிண்ட்ஸ் வந்து 2948 பாயிண்ட்ஸ் இதில் கெயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13th வந்து பார்த்தீங்கன்னா, அட் விச் லொகேஷன் டிட் தீனிதி தேசிங் லாக் த பெஸ்ட் இந்தியா டைம் இந்த கேர்ள்ஸ் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்? ஸோ எந்த இடத்துல அவங்க எந்த லொக்கேஷன்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பெஸ்ட் டைம் இந்தியா டைம் இந்த கேர்ள்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தோன்னா பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன் நியூ டெல்லி இது ஆல் ஆஃப் 14 Dinidi Desingh on Wednesday produced a record-breaking swim to the clock the best Indian time in the girls 100-meter freestyle event on way to a 4th place finish at the 11th Asian Group of Aquatics Championship in Philippines. Philippines அவங்க இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இது வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், who smashed the fastest T20 international century? ஓகேவா, செஞ்சுரி யாரு கிரிக்கெட் இங்கிலீஷ்ல வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான், ஜான் நிக்கோல் லாஃப்டி ஈட்டன். அப்போ ரோஹித் சர்மா இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோஹித் சர்மா இந்தியாவில் வாங்கியிருக்காரு. ரோஹித் சர்மா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் இந்தியா. செஞ்சுரி இன் இந்தியா T20 இன்டர்நேஷனல். ஓகேவா, இவர் வந்து ஜான் மைக்கோல் லாஃப்டி ஈட்டன். இவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் வேர்ல்டு. ஓகேவா, ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் வேர்ல்டுல அவங்க இருக்காங்க. ஸோ எவ்வளோ பால்ஸ்னா எவ்வளோ ரன்ஸ்னா 101 ரன்ஸ் 36 பால்ஸ்னா 11 4s 8 6 அடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட், who surpassed Anil Kumble to become India's leading wicket taker in Test at home? யார் நம்ம இந்தியாவில் அதிக விக்கெட் யாரை பீட் பண்ணி அதிக விக்கெட் எடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் தான். அவர் தான் நம்ம அனில் கும்ப்ளே பீட் பண்ணி இப்போ டாப் விக்கெட் டேக்கர் இந்தியாவில் அவர் இருக்கார். நெக்ஸ்ட் 16th, in which event did ஜோதி ஆராஜி win the gold medal at the Asian Indoor Athletics Championship? எந்த ஈவெண்ட்ல இவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஜோதி ஆராஜி ரீரைட்ஸ் ஆன் ஓன் என்ஆர் டு வின் 60 மீட்டர் ஹர்டில்ஸ் இந்த கேம்ல அவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜோதி ஆராஜி 60 மீட்டர் ஹர்டில்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இந்தியாவை. 17th கொஸ்டின் வந்து, who made history as India's first female pitch curator? ஃபீமேல் பிச் இந்த கிரிக்கெட் பிச்லாம் இருக்குல்ல அதை வந்து கியூரேட் பண்றவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிச் கியூரேட்டர் யாரு பார்த்தோம்னா ஜெசிந்த் கல்யாண். ஜெசிந்த் கல்யாண் இவங்க வந்து ஒரு ஃபார்மர் டாட்டர் ஜெசிந்தா கல்யாண் கோஸ் ஃப்ரம் பீயிங் அ ரிசப்ஷனிஸ்ட் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிச் கியூரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாத்தீங்கன்னா,
Where was the Khelo India University Games launched Anurag by Anurag Singh Thakur? ஓகே, இவருனால கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் கேலோ யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023 கண்ட்ரோல் இன் குவாஹாட்டி. ஓகேவா, குவாஹாட்டியில ஆரம்பிச்சிருக்கு ஃபோர்த் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் கண்ட்ரோல் இன் குவாஹாட்டி February 2024. ஓகேவா, குவாஹாத்தியில இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. That's 19th question. Which country women's badminton team won the title at the Badminton Asia Team Championship 2024? எந்த டீம் வந்து பேட்மிண்டன் டீம் வந்து வான் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் டீம் ஏஷியாவில் எந்த டீம் வான் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா இந்தியா தான் 2024 வின் பண்ணது. இந்தியா டீம் பேட்மிண்டன் ஏஷியா டீம் சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா உமன் வின் த டைட்டில். இந்தியன் உமன் தான் இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. Next, who recently became again Ashwin Padiga question. Who recently became the second Indian bowler to take 500 wickets? To take 500 wickets in Test matches. So Ashwin Padi கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. So second Indian bowler to take 500 Test wickets. 500 Test wickets யாருன்னா அஸ்வின் மட்டும் தான். அதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தோம்னா இந்தியாவில் அனில் கும்ப்ளே எடுத்திருக்காரு. ஸோ இங்க கொடுத்துருவாங்க பாருங்க. The R. Ashwin becomes the second Indian bowler to pick 500 wickets in Test cricket after Anil Kumble. Okay. Next, 21st question. To which country did the Union Sports Minister Anurag Singh Thakur hand over the Chess Olympiad torch? Anurag Singh Thakur, Union Sports Minister, யாருக்கிட்ட அந்த டார்ச்சை கொடுத்தாங்க, ஒலிம்பிக் டார்ச்சை கொடுத்தாங்க பார்த்தோன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் handed over the chess Olympiad torch to Hungarian chess கிராண்ட் மாஸ்டர் ஜுதித் போல்கர். ஸோ ஹங்காரியில இருக்கிற அவருடைய செஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு கொடுத்திருக்காரு. அவர் பேர் ஜுதித் போல்கார். 22nd கொஸ்டின் பார்த்தோன்னா who secured the 98th spot in ATP's top 100 rankings by winning the ATP Chennai Open Challenger? அதாவது யார் 98th ஸ்பாட் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஏடிபியில் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஓப்பன் சேலஞ்சர் பார்த்தோம்னா சுமித் நாகல்ன்றவர் clinches the சென்னை ஓப்பன் டைட்டில், செக்யூர்ஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டாப் 100 ஸ்பாட். முதல் 100 ஸ்பாட்ல அவரு இடம் பிடிச்சிருவாரு. அவர் பேர் என்ன? சுமித் நாகல். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி வான் தி அண்டர்-19 வேர்ல்டு கப் 2025? கண்டிப்பா அது ஆஸ்திரேலியா தான். அண்டர்-19 மட்டும் இல்லை, ஏதாவது அதாவது இன்டர்நேஷனல் 50 ஓவர்ஸ்ல கூட அவங்க தான் வின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா இஸ் டிஃபிட்டட் த இந்தியா ஐசிசி அண்டர்-19 வேர்ல்டு கப் 2024 ஃபைனலி டு லிஃப்ட் த ட்ராஃபி 4th டைம். 4வது வாட்டி அவங்க ட்ராஃபி தூக்குறாங்க ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் வாஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்ட் பை நாடா? நாடா வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. நாடான்றது ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஓகே, ஸோ எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்டி டோப்பிங். பேர்ல தெரிஞ்சது நம்ம இவங்க வந்து எதை இது பண்ண போறாங்க, கிளீனிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்டி டோப்பிங் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த definition பார்த்தோம், with the Paris Olympic Games approaching, the National Anti-Doping Agency ordered the road to Paris, championing clean sports and uniting for anti-doping conference. The event aimed to educate Indian athletes about the dangers of prohibited substances while emphasizing ethical competition. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த SAF சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வரும். SAF அண்டர்-19 உமன் சாம்பியன்ஷிப் which country was declared by its joint winner with India after a penalty shootout tied 11-11 leading to confusion and protest? எந்த கண்ட்ரியோட நம்மள ஜாயிண்ட் வினரா நம்ம அறிவிச்சாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம பங்களாதேஷ், team of Bangladesh. So India and Bangladesh were winners in SAF women's under-19 football. Okay. Next 26th question பார்த்தீங்கன்னா which Indian state is the hosting the FIFA World Cup qualifiers between India and Kuwait? எந்த ஸ்டேட் வந்து குவாலிஃபயர்ஸ் கேம் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெலுங்கானா தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஃபுட்பால் அசோசியேஷன் டு ஹோஸ்ட் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் இன் ஹைதராபாத். த தெலுங்கானா ஃபுட்பால் அசோசியேஷன் TFA has gained
an approval to host the FIFA World Cup qualifiers for India versus Kuwait. Hyderabad is hosting the FIFA World Cup qualifiers between India and Kuwait. India and Kuwaitக்கும் எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் தி பிம்ஸ்டெக் ஓகேவா Where was the BIMSTEC Aquatic Championship inaugurated by Sports Minister அனுராக் தாக்கூர். ஓகே அனுராக் தாக்கூர் பத்தி கூட கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கலாம். இந்த பேர் பாருங்க அடிக்கடி ரீசெண்டா நியூஸ் வந்திருக்கு ஒரு பேர்ல ஓகேவா. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அனுராக் சிங் தாக்கூர் on Tuesday inaugurated the BIMSTEC Aquatics Championship in New Delhi 2024 in New Delhi. This marks the first time such event is being held. இப்போ எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நியூ டெல்லியில ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who was honored with the prestigious lifetime achievement awarded by the Sports Journalist Federation of India SJFI and Delhi Sports Journalist Association. ஸோ யார் வந்து ஹானர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பிடி உஷா. ஸோ பிடி உஷா ஹானர்டு வித் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஓகேவா. திஸ் இஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் award by SJFI and DSJA. Okay. Next 20 question பார்த்தீங்கன்னா in which shooting event did Divansh Singh Panwar secure his 4th ISSF World Cup gold? எந்த ஷூட்டிங் இவெண்ட்ல இவர் வந்து 4th வேர்ல்ட் கப் கோல்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். ஓகே 10 meter air rifle தான் திவான்ஷு சிங் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. ஸோ திவான்ஷு சிங் பன்வர் clinches ISF World Cup gold in 10 meter air rifle event. At 21, Divanshu Singh Panwar hats his shooting legacy, clinching his 4th World Cup gold in the 10 meter air rifle, the remarkable score of 253.7. The next question பார்த்தீங்கன்னா 30. Which state won the Nagesh Trophy in men's national T20 cricket tournament for the blind 2023 to 2024? எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட் ஜெயிச்சிருக்காங்க நாகேஷ் ட்ராஃபி கிரிக்கெட்ல பார்த்தோன்னா கர்நாடகா தான் இந்த ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா கிளின்ச்சஸ் நாகேஷ் ட்ராஃபி பீட்டிங் ஆந்திரபிரதேஷ் பீட் பண்ணி நம்ம கர்நாடகா வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 31 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் டிட் த Indian High Commission was the National Cup Davis Cup team visited for the first time in 60 years. ஓகேவா எந்த இடத்துல வந்து நம்ம நேஷனல் டேவிஸ் கப் விசிட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் 60 இயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தான்ல அவங்க விசிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா ஹை கமிஷன் ஹாஸ்டட் த நேஷனல் டேவிஸ் கப் டீம் டிராவலிங் டு பாகிஸ்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது பாகிஸ்தான் போக மாட்டாங்க எப்பவுமே மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க பாகிஸ்தான் போயிட்டு 60 இயர்ஸ் 60 வருஷத்துல ஒரு கிளாஷ் வந்து பார்த்துருக்காங்க இந்தியா அகேன்ஸ்ட் ஏஷியன் நெய்பர்ஸ். அதே இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கீர்த்திகா ஸ்ரீவாசா ஃபர்ஸ்ட் மந்த் டு ஹீட் த இந்தியன் ஹை கமிஷன் இன் பாகிஸ்தான். இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் woman to head the Indian High Commission in Pakistan. According to warm welcome to the Indian players and officials in the state. Okay. Next, which state won the most medals in the Khelo India Youth Games? எந்த ஸ்டேட் வந்து அதிக மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க கேலோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா அதிக மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 57 கோல்டு மெடலு, 48 சில்வர் மெடலு, 53 பிரான்ஸ் மெடல்ஸ், டோட்டலா 158 மெடல்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க டோட்டல் மெடல்ஸ்ல கர்நாடகா. அது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 38 கோல்டு மெடல்ஸ், 21 சில்வர் மெடல்ஸ், 39 பிரான்ஸ் மெடல்ஸ் ஜெயிச்சு 98 மெடல்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. டோட்டல் 98 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஹரியானா 103, 35, 22, 46 இந்த மாதிரி வச்சு ஹரியானா இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் அதிக மெடல்ஸ் வந்து ஹரியானா, தேர்டு தான் நம்ம தமிழ்நாடு. 33 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024 டேக்ஸ் பிளேஸ்? இப்போ கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எங்க நடந்து பார்த்தீங்கன்னா லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் பிளேஸ் நடந்து. ஓகேவா. ஸோ கேலோ வின்டர் கேம்ஸ் வந்து எங்க நடக்க போகுது லடாக்ல நடக்கும். நெக்ஸ்ட் 34th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் விச் ஈவெண்ட்
did Erdem Sangwan and Ujjwal Malik secure gold at the ISF World Cup in Cairo? ஓகேவா, எந்த ஈவெண்ட்ல இவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ 10 மீட்டர் மிக்ஸ்ட் டீம் ஐஎஸ்எஃப் வேர்ல்டு கப்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ which sport did Naram Roshibina Dev excelling to be crowned the IWEF Female Athlete of the Year? ஸோ எந்த ஸ்போர்ட்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த அவார்டு வின் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா ஊஷுன்ற கேம்ல ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்தியாஸ் ரோஷிபினா தேவி நரோம் வின்ஸ் ஊஷு சாண்டா அத்லெட் ஆஃப் தி இயர். ஸோ 2 times ஏஷியா கேம்ஸ் மெடலிஸ்ட் நரோம், 2 times பார்த்தீங்கன்னா 2 time ஏஷியன் கேம்ஸ் மெடலிஸ்ட் ஆர்எம் Roshibina Devi was named International Wushu Federation Female Athlete of the Year in Sanda category after a month-long public voting. Next 36 question பார்த்தீங்கன்னா, who made a remarkable debut in Cairo Shooting World Cup, securing the women's air rifle silver medal? ஓகேவா, யார் வந்து ரிமார்க்கபிள் டெபியூட் பண்ணியிருக்காங்க கைரோ ஷூட்டிங் இல்லை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து சோனம் மாஸ்கர். ஸோ சோனம் மாஸ்கர் வின்ஸ் சில்வர் இன் உமன் ஏர் ரைஃபிள் இன் கைரோ எஜிப்ட். சோனம் மாஸ்கர் debuted impressively at Cairo Shooting World Cup, securing the women's air rifle silver, narrowly losing to Anna Johnson by just 0.9 points. ஒரு 0.9 பாயிண்ட்ஸ்னால அண்ணா ஜான்சனை பீட் பண்ணி இவங்க அதாவது எக்ஸீடிங்லி ரிமார்க்கபிள் டெபியூவை அவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டீம் clinched victory in the inaugural FIH Hockey 5S Women's World Cup, securing the title with a 7-2 win against India in the final? ஓகேவா, எந்த டீம் இவங்க ஃபைனல் வின் பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா நெதர்லாண்ட்ஸ். ஓகேவா, இந்தியா finished as runner up in the FIH Hockey Women's World Cup 20 after lost 2-7 to the Netherlands in the final. India Jyoti Chatri and Bida Dasa Prasad scored the match while Netherlands dominated with Jan Kuig and Better Garandal. The Netherlands started strong. Actually, இவங்க நெதர்லாண்ட்ஸை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who recently became the oldest player to claim the #1 spot in the men's double rankings at the age of 43. 43ல யார் இவங்க வந்து #1 ஸ்பாட் இடம் வச்சுருக்காங்க பார்த்தோன்னா ரோஹன் போப்பனா. ஓகேவா, ரோஹன் போப்பனா நியூ மைல்ஸ்டோன் அட் தி 43 as the oldest #1 men's in doubles. ஓகேவா, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் போப்பனா. ஸோ 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who named as the captain of the ICC men's ODI team of the year in ICC awards 2023? யார் வந்து கேப்டனா வச்சிருக்காங்க பார்த்தோன்னா நம்ம ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா. 23ல கேப்டனா இருந்தது ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நேம்டு கேப்டன் ஆஃப் ICC ODI டீம் ஆஃப் த இயர் 2023 ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who clinched the gold medal at the Asian Marathon Championship 2024 in Hong Kong, marking a historic moment for Indian athletics? யார் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஏஷியன் மேரத்தான்ல பார்த்தோம்னா நம்ம மன்சிங் அவங்க இருக்காரு. ஸோ இந்தியாஸ் மன்சிங் பேக்ஸ் கோல்டு மெடல் அட் ஏஷியன் மேரத்தான் சாம்பியன்ஷிப் இன் ஹாங்காங்ல இவர் வின் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் அபவுட் டுடே வீடியோ. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கான லெக்சர் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸு அப்புறம் வந்து மேக்ஸ் இது 3 தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும். நான் சொல்கிறேன் அகெயின், ஜிகேல வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து அரித்மெட்டிக்ல வந்து 35 கொஸ்டின். அப்புறம் வந்து
இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அதெல்லாம் சேர்த்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஆப்டிடியூட் அதெல்லாம் சேர்த்து ஒரு 35. ஸோ டோட்டலாக வந்து 10 6 ஒரு டோட்டலாக வந்து 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அந்த 120 கொஸ்டின்ஸும் ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க். அதெல்லாம் 120 மார்க்ஸில் நீங்கள் மினிமம் வந்து 100+ மார்க் கிடைக்கும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஓகே, இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேற என்ன டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு, பிஇடி டெஸ்ட் வைப்பாங்க. அதுபோல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஎம்டி வைப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இதில் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது எஸ்பெஷலி பிஎம்டியில் சில ரிசர்வேஷன் இருக்கு. ஓபிசினா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் அந்த இதுலலாம் பார்ப்பாங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டாக அதில் பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்புறம் வந்து வேற என்ன மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க பிஎம்டியில் அப்படி பார்த்தோன்னா, பிஎம்டியில் அவ்வளோதான் வெயிட் பார்ப்பாங்க. வெயிட்டை வந்து 80-90 kg அந்த மாதிரி இருக்கணும். ஹைட் ஏற்ற மாதிரி நம்ம வெயிட் இருக்கணும். 80-85 அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவோம்னா ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, அப்புறம் வந்து ரன்னிங், இது 3 செக் பண்ணலாம். ஸோ ஹை ஜம்பில் வந்து 14 ஃபீட்டு, சாரி ஹை ஜம்பில் வந்து 4 ஃபீட்டு, லாங் ஜம்பில் 14 ஃபீட்டு மேல்ஸ் நான் சொல்கிறேன். ரன்னிங் வந்து 4 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 மீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக தெரியல. 5 மினிட்ஸில் நீங்கள் ரன்னிங் ஓடணும். இதுதான் உங்களுக்கான இது. நான் அந்த டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறேன், வாய்ஸோ இதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெல் கைஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.